என்னோட பிரதர் அர்ஜுன் திரைராஜுக்கும் சூரியபிரசாருக்கும் டார்லிங் சித்தார்த்துக்கும் என்னோட மரியாதைக்குரிய அண்ணன் ஹீரோவாக பார்க்குற எஸ் சூரிய அண்ணனுக்கும் எல்லாத்துக்கும் குருவாக இருக்கிற செம்பவமூர்த்தி அண்ணனுக்கும் லைக்கா சிவோ தமிழ்குமார் அண்ணனுக்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். எந்த சூழலையும் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயத்தை ஊக்குவிக்கிற விதமாக அதை கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ஃபஸ்ட்டு உங்களை ஒருவனாக நான் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்ன இந்த இடத்த கூப்பிட்டு உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது. நியாயமாக பார்த்தா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கிட்ட எங்கள் கூட்டம் இருந்திருக்கணும், அதான் உண்மை. நம்ம கூட்டம் எல்லாத்துக்கும் போயிடும், அது நல்ல விதத்துலன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாத்தையும் விட இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டமாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் உண்மையான ஒரு ஊக்குவிக்கிற விதமாக இருக்குது. அதாவது இங்கே ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60 வயசு கீழே இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். 60 வயசுக்கு மேலே 95 வயசுக்கு போன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மைக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு ஒரு சின்ன வயசுல 30, 35 வயசு 40 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே உடம்புல நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தன்னை தானே சரி பண்ணிக்கிறோம், அதே உடம்போட இதுவே இயற்கையே ஆனால் 50 வயசுக்கு மேலே தான் கண்டிப்பாக அது எல்லாமே அந்த தன்மையெல்லாம் குறைஞ்சிரும். ஆக மொத்தம் 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே தான் நமக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப தேவைப்படுது. அப்படி இருக்கிறப்ப இங்கே கலந்துக்கிட்ட அத்தனை பேரும் உண்மைக்கு வேற லெவலில் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு, சொந்தத்துக்குள்ள நம்மளே ராத்திரி பக்கம் தூக்கம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். என்னென்னா நமக்கு தேவையான நமக்கு நம்ம குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு தேவையான சொத்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற பேரில் எதுவும் நம்ம சேர்க்கறது தான் இன்வெஸ்ட்மெண்ட். நியாயமாக பார்த்தா அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு. கண்டா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சேர்க்குற எல்லாமே எப்போ வேண்டாம் நம்மகிட்ட இருந்து போகலாம், இருக்கலாம், போகலாம். நேற்று வேற ஆளோடு இன்னைக்கு நம்ம நாளைக்கு யாரோடது எப்படினாலும் போகலாம். ஆனால் நம்மகிட்ட இருந்து போகாத ஒன்று ஆரோக்கியம் மட்டும்தான். அந்த ஆரோக்கியத்துக்காக நம்ம எவ்வளோ மெனக்கடன்றது ரொம்ப முக்கியம். அதை ஊக்குவிக்கிற விதமாக இன்னைக்கு இவங்க இவ்வளோ பேருக்கு வந்துக்கிட்டு அது இந்த 95 வயசில் உண்மைக்கே மதிப்புக்கு மரியாதைக்குரிய தங்க அப்பத்தாவுக்கு வாழ்த்துக்கள். நான் ஆமேஸ்வர் சிஸ்டர்ஸ்னு சொல்லணும். என்ன ஓட்டம் வேற விட்டுன்னு போய் மேலே ஏறி இருப்பாங்க நினைக்கிறேன். அந்த சேரிகள்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறக்கு ஆரோக்கியமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் தாங்க ரெட் ஜெயின் நிர்வாக தலைவர் அண்ணன் செம்பமூர்த்தி இதை எடுத்து நடத்துறன்றது ஒன்று பெரிய விஷயம். ஏன்டா இதில் 10 பேர்த்துல ஒரு ஆள் அவர் கலந்துருக்கலாம், ஆனால் அது இல்லை. வருஷம் இந்த மாதிரி முக்கியமான விஐபி கொடுத்து வருஷம் இதை விடக்கூடாது அப்படின்னு நடத்திக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்தை நடத்துறது மட்டும் இல்லாமல் இது மேலும் இதை என்ன கொண்டு எல்லாத்துக்கும் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அண்ணே உண்மைன்னு ரொம்ப பெரிய விஷயம்னே. இதை எப்போவுமே விட்டுறாதீங்கண்ணே, இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னே. நாங்கள் வந்துக்கிட்டே இருப்போம்னே. அதே நேரத்தில் அந்த ரன்னிங்கை பார்த்தேனே, எஸ் சூர்யான்னு சொன்னார், அவர் கால் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னாரு. அதாவது ஒருவேளை விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி வந்துட்டீங்களா, இல்லை அங்கே ஏதாவது மிரட்டி இல்லை நான் போனதுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியல எங்களுக்கு. அது அங்கே இருந்தால் தான் தெரியும். ஒருவேளை அங்கே ஏதாவது கேமரா இருந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் நீ ஓடி வந்துட்டு 5 நிமிஷம் கழிச்சு அடிச்சிருப்பாரோ டப்புண்டு. ஏன்னா அண்ணன் கிளம்பி 5 நிமிஷம் கழிச்சு நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. செம்ம ரன்னிங். அவர் போன ஸ்பீடுக்கு சினிமாவில் மாதிரி ஹீரோ ஒரு காலில் ஒரு கல்லில் லெக் அப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணாரு, பறக்கிற ஃப்ளைட் எல்லாம் அப்படி பிடிச்சிருப்பாரு. அவ்வளோ ஃபாஸ்ட்டு. அண்ணே ரொம்ப சந்தோஷண்ணே. அதான் சொன்னாங்க அவருடைய அந்த எஸ் சூர்யா அண்ணன் சொன்னார், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணப்பட்டா யாரும் பிஸ்னஸ்னு பேச ஃபஸ்ட்டு நல்லா ஓடுவியா, உடல் ஆரோக்கியம் இருக்கா, போய் என்ன கிரவுண்டுன்னு ஒய்எம்சி கிரவுண்ட் போய் ஓடுன்னு சொல்லுவார். அந்த கிரவுண்டில் அண்ணனுக்கு லெட்ரு கிட்ட எது வந்தாலும் அந்த ஒய்எம்சி கிரவுண்டுக்கிட்டே வருது. அங்கேயே தான் இருக்கிற பெட்டு மட்டும் தான் அண்ணன் அங்கே போடணும்னு நினைக்கிறேன். உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ மெனக்கடுறாரு. அவர் மட்டும் எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து இழுக்கிறாரு. வாழ்த்துக்கள்னு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் மனைவிமார்கள் பார்த்தோன்னா கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும். என்னையா பண்ணுறீங்க ஓடுங்கண்டுவாங்க. நம்ம ஓரளவுக்கு போய்கிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க, ஓடிக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார்.